வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு, இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, சிம்ம ராசி நேர்களுக்கு வக்ர சனி பயிற்சி பலனை பார்க்கலாங்க. இப்போ கோச்சாரத்தில் சனி பகவான் வக்ர காலம் ஆரம்பிச்சிருக்கு. அது எப்போ அப்படின்னு எடுத்துட்டா, ஜூலை 26ஆம் தேதி முதல் டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் சனி பகவான் கோச்சாரத்தில் மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதியும் அடைஞ்சிருக்காங்க. இந்த காலகட்டம் சிம்ம ராசிக்கு என்ன மாதிரி பலன் கொடுப்பாரு அப்படின்னு பார்க்கலாங்க. சிம்ம ராசியில எங்க இருக்காரு சனி பகவான் அப்படின்னு எடுத்துட்டா, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் அஷ்டம சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போ வக்ரகதியும் ஆரம்பிச்சிருக்காரு. உங்களுடைய ராசிக்கு 6 7ஆம் அதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அவரு போய் 8ஆம் இடமான அஷ்டம ஸ்தானத்துல இருக்கக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் பிரச்சனையை தரக்கூடிய அமைப்புல சனி பகவான் இப்போ இருக்காரு. அதாவது வக்ரகதி அடையறதுக்கு முன்னாடி அஷ்டம சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன மாதிரி பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அவர் உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி அப்படிங்கறதுனால அஷ்டம ஸ்தானத்துல அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதுனால, அவரே 6ஆம் அதிபதி ருண ரோக சத்ருஸ்தான அதிபதி அப்படிங்கறதுனால கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள், சிறு சிறு பிரச்சனைகள், சங்கடங்கள்லாம் கொடுத்துருக்கக்கூடிய வாய்ப்புண்டு. அவர் உங்க பார்க்கக்கூடிய பார்வை அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, சனி பகவான் 8ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தையும், உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தையும், உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால, அது சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் அஷ்டம சனி காலகட்டங்கள்ல 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு. சனி பகவான் தொழிலுக்கு காரகர் அப்படிங்கிறதுனால, சொந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள், சங்கடங்கள், தொழிலை கரெக்டாக நடக்கலை, தொழில் கரெக்டாக நடக்கலை, லாபம் எனக்கு அது எதுவும் இல்லை, வேலை கரெக்டாக இல்லை, இந்த மாதிரிலாம் வேலையிலும் தொழிலும் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, வேலை ஆட்கள் வச்சு வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலையாட்கள் நல்ல ஆட்களாக அமையலை, அவங்களும் எனக்கு வந்ததுலேருந்து பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தந்திருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அடுத்தது குடும்பஸ்தானம் 2ஆம் இடமான பண வரவு சேமிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால பணம் அதிகமாக வீட்டுக்கு தந்து கொடுக்க முடியாம சூழ்நிலை இருப்பாங்க. பிரச்சனைகள், அதுவும் குடும்பத்திலையும் பண விஷயத்துல பிரச்சனைகள், சங்கடங்கள், பேச்சுவார்த்தையில சங்கடங்கள், குடும்பத்திலும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு. 5ஆம் இடத்தை சனி பகவான் அஷ்டமத்துல அமர்ந்து பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால, பிள்ளைகள் மூலியமா ஒரு மனஸ்தாபம், சங்கடங்கள், பிள்ளைகள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கல, பிள்ளைகளுக்கு என்னால் எதுவும் செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு மன குறை, இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இருக்கும். உங்களுக்கும் உடல் ஆரோக்கியம் சீரா இல்லை, ஏதோ ஒரு வைத்திய செலவு இருந்துகிட்டே இருக்கு, மனம் நிம்மதியா இல்லப்பா, இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை நடந்திருக்கும். சிம்ம ராசி லக்னத்தில் பிறந்தவங்க அவங்களுக்கெல்லாம் பாருங்க, இந்த சனி பகவான் கோச்சாரத்திலே வக்ரம் அடைந்திருக்காரு. அவர் எத்தனை நாள் அப்படின்னா 138 நாட்கள் வக்ரகதியிலே இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால, அந்த சனி பகவான் மீன ராசிலே தாங்க வக்ரத்துல இருந்து அங்கேயே வக்ரம் கதி அடைஞ்சு அந்த ராசிலேயே தான் சனி பகவான் இருப்பாரு இந்த 138 நாட்களும். இந்த சனி பகவான் என்ன மாதிரி பலன் கொடுப்பாரு, இது வரைக்கும் என்ன பிரச்சனை எல்லாம் கொடுத்தாரோ அந்த சனி பகவான் அப்படியே மாற்று பலனாக அங்கையெல்லாம் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாங்க. இப்போ தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால தொழில நல்லா வளர்ச்சி இருக்கக்கூடிய அமைப்பு, இப்படி எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு. அந்த சனி பகவான் பாருங்க, இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு எடுத்துட்டா, அவரு உங்களுடைய ராசிக்கு பஞ்சமாதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் பலம் பெற்று உச்சம் பெற்று அமர்ந்து அந்த சனி பகவானையே பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால, இங்க அஷ்டம ஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைந்து நன்மையை தரக்கூடிய அமைப்பு. அடுத்தது உங்களுடைய ராசி அதிபதியான ராசிக்கு அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல அமரும் அந்த 8ஆம் இடமான தன் ஸ்தானத்தையே பார்க்கக்கூடிய அமைப்புல இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால, இது என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்னா, திடீர் அதிர்ஷ்டம் மூலமா யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. 8ஆம் இடம் மான அவமானத்தை குறிக்க இருக்கக்கூடிய இடத்துல சனி பகவான் அமர்ந்து அங்கையெல்லாம் மான அவமானம், பிரச்சனைகள், சங்கடங்கள்லாம் கொடுத்துட்டு இருந்த அந்த சனி பகவான் இப்ப வக்ரகதி அடைந்து குரு பார்வை அப்படிங்கிறதால கௌரவத்தை தரக்கூடிய அமைப்பு. ஊருக்குள்ள மதிப்பு மரியாதையை தரக்கூடிய, என்னையும் மனுஷனா மதிக்கிறாங்கப்பா அப்படின்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகமாக தரக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் உங்கள் வாக்குக்கு மரியாதை, பேச்சுக்கு மரியாதை, உங்கள் குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை, இந்த மாதிரிலாம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த 138 நாட்களும் அந்த சனி பகவான் கோச்சார ரீதியில இருந்து உங்களுக்கு தரக்கூடிய அமைப்புங்க. இப்போ சொந்த தொழில் இப்போ செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா தொழில நல்லா லாபத்தை தருவார். தனத்துக்கு காரகர் யாரு அப்படின்னா குரு பகவான். அவர்
விரயஸ்தானத்தில் பலம் பெற்று அமர்ந்து 8ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு, அந்த சனியை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால அந்த சனி பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாம் வளர்ச்சி தருவார், நன்மையை தருவார், யோகத்தை தருவார் அப்படிங்கிற அமைப்புல 10ஆம் இடத்தை பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால தொழில நல்லா வளர்ச்சி இருக்கும். பட்ட பதவி ஸ்தானம் அப்படிங்கிறதுனால உயர் பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு. வேலைக்கு போயிட்டு இருக்கீங்கன்னா அப்போ பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க. குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் விசேஷங்கள் வர்றது, குடும்பத்தில் ஒரு மன அமைதி நிம்மதி சூழ்நிலை ஏற்படுத்துறது, கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அமைப்பு. அடுத்தது 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இதுவும் நல்ல பலன்கள் கூடுதலாக நடக்கக்கூடிய. பிள்ளைகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்து என்ன செய்யணுமோ அதை எல்லாம் கரெக்டாக செய்வீங்க. பிள்ளைகளுக்கு உண்டான நல்ல பலன்கள் இந்த காலகட்டங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு. பிள்ளைகளுக்கு என்ன செய்யணுமோ அது எல்லாம் உங்களுக்கு தானாக அமையக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி பலன்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க. இந்த சனி பகவான் பொறுத்த வரைக்கும் இந்த அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அமைப்பிலே இந்த வக்கர பயிற்சி இருக்குங்க. குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறதுனால சிறப்பான பலனையும் யோகமான பலன்களையும் அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அதுக்கு எல்லா இடத்துல இருந்தே உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு. உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் பாருங்க, இப்போ யோகாதிபதி உரிய தேசியோ புத்தியோ நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இது நல்ல பலன்கள் கூடுதலாக நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்காங்க. கணவன் மனைவியிலேயே ஒற்றுமை நல்லா இருக்கும். இந்த மாதிரி நல்ல பலன்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. அஷ்டம சனியால் ஏற்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்சம் விலகி நிம்மதியான சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை அந்த சனி பகவான் தரக்கூடிய அமைப்பு அதிகமாக இருக்குங்க. இந்த கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி உங்களுக்கு காலம் யோகமான அமைப்பு இருக்கிறதுனால சிம்ம ராசியில் பிறந்தவங்களை எல்லாருக்குமே பாருங்க இந்த அஷ்டம சனியால் யோகத்தையும் நன்மையும் அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க. அது 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டஸ்தானம் அப்படிங்கிறதுனால பாருங்க உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் மூலிமா ஏதாவது நல்ல பலன்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நல்ல திசாபுத்தி போயிட்டு இருக்கு அப்படின்னா இன்னும் கூடுதலாக பலன்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குங்க. இந்த அஷ்டம சனி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குரு பார்வை பெற்ற சனி பகவான் வக்ரகதி அடைந்ததால யோகமும் நன்மையும் அதிர்ஷ்டத்தையும் அதிகமாக தரக்கூடிய அமைப்பு உண்டு. லாபத்தை நல்லா தருவார், லாபம் கூடுதலாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி பலன்கள்லாம் அதிகமாக நடக்குங்க. அஷ்டம சனி பாதிப்பு மிக குறைந்து நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பை இந்த சிம்ம ராசி நேர்களுக்கு அதிகமாக இருக்குங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.